ஹாய் கைஸ் வணக்கம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ண லைவ் செஷனுக்கு வந்து ஃபாலோ அப் தான். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோடைப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வி பிளான் ஃபார் 4 டாஸ்க் ஆக்சுவலி. ஒரு பவுன்ஸ் அனிமேஷன், ஸ்பின் கரசல் அனிமேஷன், அடுத்து வந்து இமேஜ் கரசல் அனிமேஷன், அடுத்து மவுஸ் ஹோவர் அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபியூ டாபிக்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ரோட்டோடைப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோடைப்னா என்ன ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம லைவ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டர் ஆப் பார்த்தோம். ரைட்டா? அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட் ஆப்பில் வந்து ஒரு பேஜை கிளிக் பண்ணும்போது ரைட்டா, இங்கே கிளிக் பண்ணும்போது மாறுது எனக்கு இந்த மாதிரி. ரைட்டா, எனக்கு லாகின் ஆகுது எனக்கு. ரைட்டா, சம்திங் இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம் நம்ம இங்கே. ரைட்டா, ஸோ இது எப்படி பண்ணுறது தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, டோன்ட் வரி, இது உங்களுக்கு பிஃபோர் நாலேஜ் இருக்குன்ற அவசியமே இல்லை. நான் ஃபுல்லாக கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரைட்டா, இந்த மாதிரி எப்படி அந்த அடுத்த பேஜ் போகுது, அடுத்த பேஜ் போகிறது என்னென்ன விஷயம் நமக்கு இருக்குது, இதே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் டாஸ்க்கெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் என்னென்னா வந்து நீங்கள் நமக்கு லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குது. ரைட்டா, ஜஸ்ட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இருக்குது. நீங்கள் இந்த ஜஸ்ட் அட்னு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் போடும்போது அட்னு யூஸ் பண்ணிட்டு ஜஸ்டிஸ் அகாடமி சர்ச் பண்ணாலே போதும். ரைட்டா, இந்த நேம் ஜஸ்டிஸ் அகாடமி சர்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு லோகோ வச்சு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வச்சு ஒரு அக்கௌண்ட் காட்டும் உங்களுக்கு. அதையும் செலக்ட் பண்ணாலே போதும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜஸ்டிஸ் அகாடமி சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஜஸ்டிஸ் டெக்னாலஜிஸ் ரைட்டா சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வரும். ரைட்டா, நீங்கள் போஸ்ட் போடும்போது எங்களை கொலாபரேஷனில் போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போஸ்ட் போடும்போது எங்களை டேக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை நாங்கள் வேலிடேஷன் பண்ணுவோம். அண்ட் இந்த வேலிடேஷன் வச்சு தான் உங்களுக்கு நான் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிஃபோர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்து இந்த டாஸ்க்கு முடிக்கிறவங்களுக்கு வந்து ஆக்டிவ் லேர்னர் ஒரு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அதுக்குள்ள டாஸ்க்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் டோன்ட் வரி, பிஃபோர் உங்களுக்கு சுத்தமாக வந்து ப்ரோட்டோடைப்பிங் நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்லை, நம்ம பேசிக்லேருந்தே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட், நம்ம டாக்டர் அப்ளிகேஷன் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அது எப்படி அடுத்த பேஜ் போகுதுன்னு கொஞ்சம் ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும். இல்லைனா டோன்ட் வரி, நான் ஃபுல்லாக கைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வி ஹேவ் 4 லைக் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ், ஒரு பேசிக் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் ஃபியூ ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க இங்கே. ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு பேஜ்லேருந்து பட்டன் ஒரு டிசைன் வச்சுருக்கோம். பட்டன் கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோட்டோடைப் பாருங்கள். திஸ் எ பேஜ். ஓகேவா, நான் இந்த பேஜ் 1 கிளிக் பண்ணால் பேஜ் 1 லோட் ஆகுது எனக்கு. நான் பேக் கிளிக் பண்ணிட்டு பேஜ் 2 கிளிக் பண்ணால் பேஜ் 2 லோட் ஆகுது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேம் போடுறேன். ஃப்ரேம் எங்கே இருக்குது உங்களுக்கு? டாப்பில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும். ரைட்டா, பட் டிஃபால்ட்டாக ஃப்ரேம் நிறைய சைஸ்லாம் கொடுத்துருப்பான் உங்களுக்கு. இங்கே நிறைய சைஸ் கொடுத்துருப்பான். இப்போ அந்த சைஸ்லாம் நான் வந்து டெப்த்தாக போக விரும்பலை. ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரேம் போடுறேன். இப்போ ஒரு ஃப்ரேம் நான் போட்டுக்கிறீங்க நான். ரைட்டா, நீங்கள் வச்சுக்கிறேங்க போல இங்கே. ரைட்டா, நான் டிசைன், இந்த டிசைன் போட்ட 2 விஷயங்கள் இருக்குது. நான் ஃபஸ்ட் டிசைனில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா வந்து ஃப்ரேமில் ஃபில் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த ஃபில் ஆப்ஷனில் மட்டும் கலர் மாற்றிக்கிறேன் நான். ஓகே, இங்கே கிளிக் பண்ணி நான் ஃப்ரேம் போட்டேன் நான். ஓகே, ஃப்ரேம் போட்டுக்கிட்டு இந்த ஃபில் ஆப்ஷனில் போய் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் எனக்கு. இதை நான் இஷ்டத்துக்கு கலர் மாற்ற முடியும் என்னால். ரைட்டா, இப்போ 2 பட்டன் தேவைப்படுது எனக்கு. ரைட்டா, ஸோ பட்டனுக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த ஷேப் டூலில் போய்ட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்குவேன். ஓகே, இந்த குட்டியாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கிடைக்கும், நிறைய ஷேப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பட் நமக்கு ரெக்டாங்கிள் போதும் எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ரெக்டாங்கிள் போட போகிறேன். ஸோ நீங்கள் ஜூம் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஓகே, ஜூம் பண்ணுறதுக்கு என்னன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ காமனாக பார்த்துப்போம். பட்டன் பொறுத்த வரைக்கும் எஜ்ஜுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, ஒரு கார்னராக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து கார்னர் தான் பிடிக்கும். எனக்கு இந்த ஷார்ப் எஜ் பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறேன், அந்த நீங்கள் இப்போ போட்ட ரெக்டாங்கிள் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே நீங்கள் ஓப்பன் ஆகும். ரைட்டா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் இதில் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கார்னர் ரேடியஸும் கொடுத்துருப்பாங்க. அதை வேஸ்ட் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த கர்வ் அங்கே ஃபார்மேஷன் வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு. ரைட்டா, ஸோ இது ரொம்ப பிளைனாக இருக்குது. இந்த பட்டனில் கொஞ்சம் எலிவேஷன் மீன்ஸ் கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட்டா, அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபில்ட் இருக்கும், ஸ்ட்ரோக்கெலாம் இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ராப் ஷேடோன்னு இருக்கும். ஓகே, ஸோ லிட்டரலி இது நிறைய கான்செப்ட் இருக்குது. ட்ராப் ஷேட்னா உங்களுக்கு கொஞ்சம் எலிவேஷன் காட்டும் உங்களுக்கு. பார்த்து பாருங்களேன், ஒரு எலிவேஷன் காட்டும் உங்களுக்கு. டிலீட் பண்ணுற பாருங்க, இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கா. நம்ம ட்ராப் ஷேடோ கொடுத்த நீங்கி எனக்கு எலிவேஷன் காட்டும். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதில் இன்னும் ஷேடோவில் நல்லா இருக்கும் சொல்ல போனால். நம்ம ஒரு பட்டன் எஃபெக்டில் உங்களுக்கு கிரியேஷன் வரும். தெரியுது, பட்டன் மீன்ஸ் நீங்கள் டோகுல் பட்டன்லாம் யூஸ் பண்ணி தெரியுமா, அது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ எனிவேஸ் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் ட்ராப் ஷேடோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எலிவேஷன் வந்துருக்கும். ஓகே, எலிவேஷன் வந்து ஒரு பாப்பான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் எனக்கு. ரைட்டா, ரைட். அடுத்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் தேவைப்படுதுங்க. ரைட்டா, எனக்கு பேஜ் 1 டெக்ஸ்ட் போட வேண்டியது இருக்குது. அது இங்கே பாருங்கள், டூல் இங்கே இருக்குது. ரைட்டா, பாருங்கள், மொத்தமாக லிமிட் டூல்ஸ் தான் உங்களுக்கு. லிமிட்டடான டூல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க, பேஜ் 1 கொடுத்துருவாங்க. ரைட்டா, இப்போ உங்களுக்கு வந்து சென்ட்ரைஸ் பண்ணணும் வில்லிங் இருக்கா, என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். இந்த சென்ட்ரைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு அது ரேண்டமாக எங்கேயா இருக்குது போல் வெளியே வச்சுட்டேன் போல் ஃபீல் பண்ணிட்டு ஒன்று வரி ஷிஃப்ட் பர்சன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்குது அலைன்மெண்ட் டூல்ஸ் மட்டும் டாப்பில் இருக்கும் உங்களுக்கு கிளிக் பண்ணால் ஈஸியாக அலைன்மெண்ட் ஆகிடும் ஓகே ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ வித் லைக் ஒரு குரூப்பிங் ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நான் டக்குன்னு இந்த பட்டனை மூவ் பண்ணணும்னா கிளிக் பண்ணி தனியாக வந்துடுறேன் எனக்கு ஸோ என்ன பண்ணுறேன் ரெண்டு சேர்த்து குரூப் பண்ணுறேன் நம்ம ஃபோட்டோஷாப் மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க ஃபோட்டோஷாப் லிஸ்ட் மாதிரி அதே கான்செப்ட் தான் கண்ட்ரோல் ஜி குரூப்புக்குள்ள கான்செப்ட் இல்லை ரைட் கிளிக் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் குரூப் பண்ண முடியும் உங்களால் ஓகே கண்ட்ரோல் ஜி ஷார்ட்கட் இப்போ என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் ஓகே ஆல்சோ என்ன கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் உங்களுக்கு காப்பி வரும் உங்களுக்கு ஓகே நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக காப்பி எடுத்துட்டேன் அதை கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணி உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறேன் இதில் பேஜ் 2 போட்டுக்கிறேன் ரைட்டா ஸோ பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு டிசைன் நான் கொடுத்துறேன் ரெண்டு பட்டன் கொடுத்துட்டேன் நான் இப்போ ரைட்டா சேம் லைக் இப்போ என்னன்னா ரெண்டு பேஜ் தேவைப்படுது என்ன பண்ணலாம் இதே நான் காப்பி எடுத்துக்கிறேன் நான்னா ஓகே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க எடுத்துக்கிறேன் காப்பி இங்கே எனக்கு பட்டன்லாம் தேவைப்படாது ஓகே மேபி எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் தேவைப்படும் எனக்கு ஸோ பட்டன் கிளிக் பண்ணுறேன் ஸோ பேங்க் டெக்ஸ்ட்டு போகிறேன் நான் இங்கே சும்மா பேஜ் 1 போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க இதை ரைட்டா ஜஸ்ட் இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம் ஓகே தான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நம்ம அதில் ஃபாண்டில் போய்ட்டு நான் ஃபாண்டை யூஸ் பண்ணுறேன் ஒரு 128 வச்சுக்கிறேன் பெட்டராக இருக்குது ரைட் ஸோ நீங்கள் இது இங்கே மேலே பண்ண அவசியம் இல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது அலைன்மெண்ட் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா நீங்கள் மேலே தான் பண்ண எந்த அவசியமே இல்லை ஸோ கிளிக் பண்ணுறேன் இது ஒரு காப்பி எடுத்து இங்கே வைக்கிறேன் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நான் இதை ரைட்டு பேஜ் 2 கொடுத்துக்கிறேன் ரைட்டா இப்போ நமக்கு தேவையான விஷயம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஒரு ஹோம் பேஜ் இருக்குது பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ பேக் ஹோம் பேஜ் போகிறதுக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது நான் என்ன பண்ணுறேன் இதே எடுத்துக்கிறேன்னா இங்கே வச்சுக்கிறேன் ஓகேவா டபுள் பண்ணிட்டு பேக்குன்னு கொடுத்துக்கிறேன் நான் இதில் சேம் என்ன பண்ணலாம் இதை கிளிக் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே பேக் கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ டிசைனிங் ஓரளவு முடிச்சு வச்சுக்கோங்க ஓகே நான் இப்போ ரொம்ப ப்ரொஃபஷனல் டிசைன்லாம் போகிறேன் ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக காட்டிட்டு இருக்கோங்கன்னா ஸோ இது பேசிக்காக டிசைன் முடிச்சிடும் நம்ம ஓகே இனிமேல் இதை வந்து அந்த அனிமேஷன் அதாவது ப்ரோட்ரைப் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் டிசைன் இருக்கலாம் முடிச்சா உங்களுக்கு இதில் இங்கே மேலே பக்கம் ப்ரோட்ரைப் இருக்கா கிளிக் பண்ணுங்கள் ஓகே கிளிக் பண்ணிட்டு இப்போ எங்கெங்கே வேணுமோ நம்ம வந்து ப்ரோட்ரைப் செட் பண்ண போகிறோம் கான்செப்ட் நமக்கு ரைட்டா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகணும் இப்போ பாருங்கள் நீங்கள் ப்ரோட்ரைப் டேபில் போயிட்டு நீங்கள் இந்த பட்டனை மவுஸ் கொண்டு போய்ப்பாங்களேன் செலக்ட் பண்ணுங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க ஓகே நீங்கள் நார்மல் டிசைனில் வந்து ப்ளஸ் சிம்பிள் காட்டாது உங்களுக்கு நார்மலாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ப்ரோட்ரைப் போயிட்டீங்கன்னா வந்து நீங்கள் மவுஸ் கொண்டு போய் பாருங்கள் ஒரு டாட் வந்து ப்ளஸ் சிம்பிள் காட்டும் உங்களுக்கு ரைட்டா இது வந்து நமக்கு ப்ரோட்ரைப்பில் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணுறேன் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் இது ரெண்டு இங்கே போக வேண்டியது இருக்கும் சேம் லைக் இந்த பட்டன் கிளிக் பண்ண என்ன போகணும் எனக்கு இங்கே இங்கே போக வேண்டியது இருக்கும் பேஜ் 2 ஓகே அஸ்யூஷன் நமக்கு என்ன பண்ணோம் பேக் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னென்னா பேக் இங்கே வரணும் சேம் லைக் இந்த பேக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போகணும் டு பி ஃப்ராங்க் இது மாதிரி காமன் பட்டன்ஸ் நம்ம காமன்ஸில் அந்த காமனாக யூஸ் பண்ணுற பட்டன்ஸை வந்து நம்ம காமன்ஸில் கிரியேட் பண்ணுவோம் ஓகே இப்போ நான் உங்கள் காமன்ஸாக கொண்டு போக விரும்பலை ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாமே அது மாதிரி ஒரு இது ஓகேவா ஸோ காமன்ஸாக வேறு எதுவும் இல்லை ரீயூசபிலிட்டி நான் ஒரு க்ரியேட் பண்ணுற பிளாக் ஓகே ஸோ லிட்டரலி வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணாலே இந்த ஹோம் பேஜ் தான் போன வருது நான் வந்து ஒரு காமனோட கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம ஒன் டைம் ஒரு பேரண்ட்டை வந்து ஒன் டைம் நம்ம லிங்க் கொடுத்தா போதும் இது எவ்வளோ டைம் யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டன் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அது நமக்கு என்ன ஹோம் பேஜுக்கு போகும் நமக்கு ஓகே இந்த ரீயூசபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் அது ஒரு காமன்னு சொல்லுவாங்க அதை விட்டு இப்போத்தி விட்டுருங்க லேட்டராக பார்த்துக்கலாம் ஓகேவா ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே போகணும் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே போகணும் பேக் கிளிக் பண்ணால் எனக்கு பேக் டு ஹோம் பேஜ் போகணும் இதை கிளிக் பண்ணால் எனக்கு பேக் டு ஹோம் பேஜ் போகணும் கொடுத்துருக்கோம் ஓகே இங்கே தான் அந்த ரோல் ப்ளே பண்ணுது இவன் கிளிக் பண்ணால் இங்கே வருது ஒரு ஃப்ளோவாக தெரியுமா இந்த ஃப்ளோ எனக்கு எப்படி வரணும்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியும் எனக்கு ஓகே இந்த லைன் வரல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு ஆன் கிளிக்னு காட்டும் உங்களுக்கு ஓகே அதாவது இந்த நேமை நீங்கள் எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ அதான் ஆன் கிளிக் சொல்கிற விஷயங்கள் இங்கே நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு இந்த ஏரியாக்கள் கிளிக் பண்ணி பாருங்களேன் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் இப்போ ஓகே இதெல்லாம் வரிசையாக பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது என்ன வரிசையாக பார்ப்போம் நம்ம ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோன்ட் வரி இந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து லிட்டரலி இஸ் கைண்ட் ஆஃப் ஏ கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட் நம்ம என்ன இருக்கும் ஆன் கிளிக் கொடுத்துருக்கோம் இல்லை இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஆன் கிளிக் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம் ரைட்டா சேம் லைக் வந்து இந்த இதுக்கு அப்படி தான் இருக்குது ரைட்டா ஸோ ஆன் கிளிக் என்ன நான் இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இன்கேஸ் இந்த ப்ளே பட்டன் வராமல் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரேம் பாயிண்ட்ஸ் இங்கே காட்டும் உங்களுக்கு அது கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு சரியா இப்போ எனக்கு ஃப்ரேம் இது வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறேன் இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுறேன் இதான் எனக்கு பேஜ் ஆக்சுவலி ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து பேஜ் 1 கிளிக் பண்ணால் எனக்கு செகண்ட் பேஜ் போயிருச்சு பேக் கிளிக் பண்ணால் பேக்கில் வந்துச்சு பேஜ் 2 கிளிக் பண்ணால் எனக்கு லைக் பேஜ் 2 போயிருச்சு பேக் கிளிக் பண்ணால் பேக்கில் வந்துச்சு எனக்கு ரைட்டா இது ஒரு குட்டியான நார்மல் கான்செப்ட் ஜஸ்ட் வந்து ரஃபாக இருப்பாங்களேன் ஜம்மனாக ஃபீல் இருக்குது எனக்கு
ரைட்டா? இப்போ இதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும். இந்த ஃப்ளோ லைன் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆன் கிளிக் மாற்றி ஆன் ட்ராக் யூஸ் பண்ணுறேன். இது ஆன் ட்ராக், இதுக்கு ஆன் ட்ராக் யூஸ் பண்ணுறேன். ரைட்டா? ப்ளே பண்ணுறேன் இதுனா. இப்போ நான் கிளிக் பண்ண எதுவும் ஆகாது எனக்கு. பாருங்கள், கிளிக் பண்ணுற எதுவுமே ஆகாது எனக்கு. ஆனால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் மாறும் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண மாறும் உங்களுக்கு. பேக் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண மாறும். கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு எனக்கு மவுஸ் கிளிக் சவுண்ட் எதுவும் தெரியல எனக்கு. கிளிக் பண்ண எதுவும் ஆகலை, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் மாறும் எனக்கு. ஜஸ்ட் வந்து கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, இது மோஸ்ட்டாக என்னன்னா வந்து நம்ம ஸ்வைப் அனிமேஷன் மாதிரி பண்ணுவோம் தெரியும், ப்ரோட்டேட் பண்ண தெரியும், அதுக்காக யூஸ் பண்ண ட்ரிக் இது. கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் மாறும். ரைட்டா? அடுத்து என்ன இருக்குண்ட வைல் ஹோவர். ஓகே, ஹோவரிங் பொறுத்த நான் வந்து மவுஸை மேலே வச்சா மாறுற கான்செப்ட். ஓகே, கிளிக் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஹோவரிங் மாற்றுக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண போகிறது சொல்ல போனால் மவுஸை மேலே வச்சாலே எனக்கு வந்து பேஜ் 2 போயிடும், பேஜ் 1 வந்துடும். ரைட்டா? மவுஸை மேலே வச்சாலே போதும் எனக்கு பேஜ் 2 போயிடும். ஓகே, நான் திரும்ப வந்து கிளிக் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் மவுஸ் மேலே வைக்கிறேன், எனக்கு வந்து இன்டர்ட் ஆகுது. எனக்கு பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 1 பேஜ் 2, இது ஹோவர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயில் ப்ரெஸ்ஸிங். ஓகே, இதை நான் வெயில் ப்ரெஸ் செட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வரும், மவுஸை விட்டு எனக்கு பேக் நார்மல் வந்துடும். ஓகே, நான் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன் பாருங்கள், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன், அந்த அடுத்த பேஜ் வருது எனக்கு. நான் எப்போ மவுஸை விட்டுறனோ அப்போ நார்மல். ஓகே, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு மாதிரி. ஸோ வெயில் ப்ரெஸ்ஸிங் இருக்குது, ப்ரெஸ் பண்ணும்போது வரும், மவுஸை விட்டால் போயிடும். க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் கேம் கீபேட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக கேம் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு லைக் டபுள்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் வந்து ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் கொடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ டபுள் கிளிக் பண்ணால் இது வரேன் எனக்கு, எஸ் கொடுத்தா அது வரேன், அது கான்செப்ட் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதை நான் டபுள் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த பேஜ் வந்துச்சு. எனக்கு பேக் போகிறேன், எஸ்ஸை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் செலக்ட் ஆச்சு எனக்கு. ரைட்டா? இது ஆக்சுவலாக வந்து கேம் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? நமக்கு யூஐ டிசைன் பொறுத்த வரைக்கும் என்னால் கேம் டிசைனும் பண்ண முடியும் எனக்கு. அதுக்குள்ள ஒரு ஃப்ளோ அனலைஸ்க்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்து கேம் பேட் சொல்கிற ஒரு கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ நமக்கு இதை அலோகேட் பண்ணலாம், நீங்கள் இதுதான் கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்பாரோ டவுனோ, அப்பாரோ பெருசாக பண்ண முடியாது நமக்கு. அப்பா ட்ரை பண்ணல, ஆக்சுவலி பண்ண முடியுமா? நம்ம அப்பா ஒர்க் ஆகுதுங்க. ரைட்டா? அதில் அப்பா ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. நம்ம காமனாக வந்து WSDA அதான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ரைட்டா? இதில் நம்ம டவுனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நான் வந்து ப்ளே கொடுத்துட்டு அப்போ யூஸ் பண்ணுறனோ அப்போ எனக்கு ஆக்ட் ஆகும். எனக்கு பேக் போகிறேன், டவுன் யூஸ் பண்ணால் எனக்கு பேஜ் 2 வந்துச்சு எனக்கு. ரைட்டா? இது கேம் பேட்னு சொல்கிற கான்செப்ட் நமக்கு. அடுத்தது இருக்குது மவுஸ் எண்டர், மவுஸ் ஸ்லீவ்னு இருக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. மவுஸ் எண்டர், மவுஸ் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் கிட்ட மவுஸ் எண்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ மவுஸ் எண்டர் நல்லா இருக்கும் பாருங்கள். இது எப்போ நான் மவுஸை பக்கத்தில் கொண்டு போகணும், நான் கிளிக் பண்ணலை ஆக்சுவலி, மவுஸை கொண்டு போகிறேன், அந்த அடுத்த பேஜ் வந்துச்சு எனக்கு. இது ஹோவர் மாதிரி இல்லை. ஹோவர்னால் நான் மவுஸை ரிமூவ் பண்ணால் எனக்கு திரும்ப பேக் டு ஒரிஜினல் பேஜ் வந்துடும். ரைட்டா? பட் இது அப்படி இல்லை, மவுஸை கொண்டு போனால் கிளிக் பண்ண மாதிரி. ஓகே, நான் பேக் போகிறேன், கிளிக் பண்ணிட்டேன், மவுஸை கொண்டு போய் பாருங்கள், அடுத்த பேஜ் வந்துச்சு எனக்கு. ஸோ இது குட்டி கான்செப்ட் நமக்கு. ஹோவர்னு சொல்கிற பொறுத்த வரைக்கும் லைக் இது குட்டி கான்செப்ட் நமக்கு. ஸோ மவுஸ் எண்டர். ஓகே, இது அப்படியே ஆப்போசிட் தான் உங்களுக்கு. என்ன மவுஸ் லீவ்ஸ். ஓகே, இங்கே இருக்கு. ஸோ மவுஸை நான் பக்கத்தில் கொண்டு போன எதுவும் ஆகாது எனக்கு. நான் மவுஸை நான் வெளியே கொண்டது அன்றைக்கி மாறும் பாருங்கள். மவுஸை பக்கத்தில் கொண்டு போகிறேன், எதுவும் ஆகலை. ஸோ மவுஸ் எண்டர்னா மவுஸ் பக்கத்தில் கொண்டு போனால் மாறணும். ரைட்டா? மவுஸ் லீவ்ஸ்னால் மவுஸ் எப்போ நம்ம வெளியே எடுக்கிறோமோ, அந்த பாயிண்டில் வெளியே எடுக்கிறோமோ அப்போ நமக்கு மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மவுஸ் டவுன் ஆக்சுவலி. ஓகே, மவுஸ் டவுன், மவுஸ் அப், இது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் உங்களுக்கு. லிட்டரலி மவுஸ் கிளிக் ஆக்சுவலி. ஓகேவா? பாருங்கள், இப்போ மவுஸ் டவுன்னா நான் மவுஸ் கிளிக் பண்ணால் அந்த பேஜ் மாறும், கிளிக் பண்ணால் மாறுச்சு எனக்கு, அவ்வளோதான். ரைட்டா? கிளிக் பண்ணால் மாறுச்சு எனக்கு. இதே மவுஸ் அப் பொறுத்து எப்படி ஆக்ட் ஆகும்னா, நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணால் மாறாது, எப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ மாறும் உங்களுக்கு. பாருங்கள், கிளிக் பண்ணிட்டேன், மாறவே இல்லை. மவுஸ் ரிலீஸ் பண்ணுறேன், மாறுது எனக்கு. ரைட்டா? கிளிக் பண்ணுற மாறல, மவுஸ் ரிலீஸ் பண்ண மாறுது. ரைட்டா? டேப் அண்ட் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி கான்செப்ட். அது உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் திங்க் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். லாங் டேப் அண்ட் ஹோல்டு அது மாதிரி விஷயங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஸோ பேசிக்காக இவ்வளோ பார்த்துருக்கோம். நமக்கு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா ஆஃப்டர் டிலே. ஓகே, பை டிஃபால்ட் அந்த 800 மில்லி செகண்ட் இருக்குது. 800னா லெஸ் தேன் 1 செகண்ட். ஓகேவா? 1000 தான் உங்களுக்கு வந்து 1 செகண்ட் சொல்லுவாங்க. இது வந்து 800 தான் இருக்குது. ரைட்டா? ஸோ வந்து லெஸ் தேன் 1 செகண்ட். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லாங்காக கொடுத்துக்கிறேன், ஒரு 5000 கொடுத்துக்கிறேன். அப்போ தான் 5 செகண்ட்ஸ் நமக்கு. ரைட்டா? ஸோ இது கிளிக் பண்ணுறேன், ஆஃப்டர் டிலே
ஓகே 5000 கொடுத்துக்கிறேன் ரைட்டாக 5000 மில்லி செகண்ட்னா நமக்கு என்ன 5 செகண்ட்ஸ் வருது பாருங்கள் நான் இப்போ பேஜை கிளிக் பண்ணுறேன் 1 2 3 4 5 ரைட்டா 5 செகண்ட்ஸ் தாண்டி எனக்கு ரேட் ஆகுது எனக்கு எங்கேன்னு பாருங்கள் இந்த பேஜ் கிளிக் பண்ணுறேன் 1 2 3 4 5 ரைட்டா ஸோ இது வந்து நமக்கு நான் இது ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல மைட் பி நான் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைட்டா இது மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோடைப் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ முடிச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இவ்வளோ தான் இருக்க இடம் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஸோ பேக் என்ன பண்ணுறேன் இது நான் வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணுறேன் இதே ஆன் கிளிக் யூஸ் பண்ணுறேன் ரைட்டா ஆன் கிளிக்னா எப்போ கிளிக் பண்ணுறோம் ஆப்போ ஆகிட்டாங்க எனக்கு ரைட்டா இது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட்டா இந்த ஸ்மார்ட் அனிமேஷன் மூவ் இன் மூவ் அப் டிசால்வ் ரைட்டா இப்போ காமனாக இன்ஸ்டன்ட் நீங்கள் எப்பவும் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டன்ட் வரணும் என்ன ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உடனே பேஜ் மாறும் நமக்கு ரைட்டா நல்லா பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது இது வந்து ஒரு மேஜர் கால் மாதிரி ஓகே மேஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சொல்ல போனால் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு மேஜர் கால் மாதிரி இது வந்து அதுக்குள்ளே இருக்க அனிமேஷன் அதுக்குள்ளே இருக்க டைப்ஸ் மாதிரி கான்செப்ட் ஓகே இது நிறைய இருக்குது இன்னும் ஓகேவா லைக் ஓப்பன் லிங்க் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா இங்கே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் இது லைக் ஜஸ்ட் 1 டேயில் 1 ஹவரில் முடிக்க விஷயங்கள் நிறைய இருக்குது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இன்ஸ்டன்ட் என்ன பார்த்தோம் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் வருது எனக்கு ஓகே இன்ஸ்டன்ட்டில் வரும் எனக்கு ரைட்டாக டக்குன்னு வரும் எனக்கு இப்போ இன்ஸ்டன்ட்டுக்கு வேண்டாம் எனக்கு அதை மாத்திரம் நான் பாருங்கள் ரிசால்வ்லாம் வந்து ஃபேட் ஆகி வரும் எனக்கு ரைட்டா ஒரு குட்டி ஃபேட் அனிமேஷன் இருக்கும் இவனுக்கு கண்ட்ரோல் த லைக் என்ன இருக்குது லைக் ஒரு கவுஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த அனிமேஷன் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ஃபேட் ஆகும் எனக்கு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே கிளிக் பண்ண பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஃபேட் ஆகுது எனக்கு இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு வரும் ஃபேட்னா ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் கொடுக்கும் உங்களுக்கு சேம் லைக் பாருங்கள் அடுத்த என்ன இருக்குதுல்ல ஸ்மார்ட் அனிமேஷன் லேட்டராக பார்த்துக்கலாம் நம்ம மூவினா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பேஜ் மூவ் ஆக வரும் ரைட்டா பாருங்கள் ஜஸ்ட் அந்த வைப்பின் மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன் இந்த மூவ் இன் மூவ் ரைட் லைக் இருக்குது அங்கே இருக்குது மூவ் அவுட் இருக்குது மூவ் அவுட்னா சேம் இப்போ வந்த மாதிரி ரிஃபர்ஸில் இப்போ உங்களுக்கு புஷ்னா அந்த பேஜை புஷ் பண்ணி நம்ம தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சீரியஸ் ரைட்டா இது நம்ம வந்து ரொம்ப பிபிடிலாம் பார்த்துருப்போம் ரொம்ப பழைய மாடல் அனிமேஷன் ரைட்டா இது ஆக்சுவலாக தேவைப்படும் சம்டைம்ஸ் நம்ம வந்து பேக் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம் எனிவேஸ் ஸ்லைடு அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து வரும் உங்களுக்கு இது ஸ்லைடின் ரைட்டா அடுத்த என்ன இருக்குது ஸ்லைட் அவுட் ஸோ பேசிக்காக பார்த்துருக்கோம் நமக்கு இவ்வளோ போதும் ஓகே இவன் ஸ்லைடர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொடுத்துருப்பான் உங்களுக்கு எங்கே வரணும் எப்படி வரணும் கொடுத்துருப்பான் உங்களுக்கு நீங்கள் இதையும் பார்த்துக்க முடியும் உங்களால் ரைட்டாக புஷ் உங்களுக்கு கொடுத்துருப்பான் உங்களுக்கு அது மூவ் அவுட்டு கொடுத்துருப்பான் இது மாதிரி டேரக்ஷன் வரணும்னு சொல்லிட்டு மூவின்னு கொடுத்துருப்பான் டேரக்ஷன் கொடுத்துருப்பான் ரைட்டா ஸோ காமனாக இப்போ வந்து ஒரு பேஜில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு பட்டன் யூஸ் பண்ணுறாங்க பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி அடுத்த பேஜ் போகுதுன்னா இதான் கான்செப்ட் உங்களுக்கு ஓகே ஈவன் நான் வந்து அந்த அனிமேஷன் காட்டணும் உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸை பார்த்து அனிமேஷன் பார்க்கட்டுமா கஷ்டம் இருக்கும் கைஸ் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா இங்கே பாருங்கள் நம்ம கிளிக் பண்ணாதான் இங்கே லாகின் இருக்கா லாகின் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன பேஜ் வரணும் இந்த பேஜ் வரணும் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே இருக்கு லாகின் ரைட் என்ன இருக்குது லாகின் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் கொடுத்துருக்கோம் தெரியுது உங்களுக்கு லாகின்ல கிளிக் பண்ணால் எங்கே இந்த ஹோம் பேஜ் வரணும் கொடுத்துருக்கோம் வேறு ஹோம் பேஜ் எங்கே இருக்குது ஹோம் பேஜில் இப்போ இந்த கிளிக் பண்ண எங்கே போனேன் எனக்கு ரைட்டா இந்த ரூல் கிளிக் பண்ணோம்னா எனக்கு பை டிஃபால்ட்டாக இந்த பேஜ் வருது கீழே வருது ஆர்டிகிள்ஸ் பேஜ் ரைட்டா சேம் லைக் என்ன பண்ணுவோம் சர்ச் பேஜ் கிளிக் பண்ண எங்கே வருது எனக்கு இந்த பேஜ் வரைஞ்சி நம்ம கொடுப்போம் டிசைன் பண்ணுறோம் அதை டிசைன் இது மாதிரி ப்ரோட்ரைட் பண்ணுறோம் மேக் இட் சிம்பிள் ஓகே அவங்க எப்படி வரணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எனக்கு ஜஸ்ட் ஆன் கிளிக்கில் வரணும் ஆன் கிளிக்கில் ஸ்மார்ட் அனிமேஷன் வரணும் ஸ்மார்ட் அனிமேஷன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஜஸ்ட் மூவிங் பண்ணால் மூவிங் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ ஓகே ஆனால் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் என்ன பண்ணுங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரீமேக் பண்ணுங்கள் அப்போ ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் என்னென்ன அனிமேஷன் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிய வரும் ரைட்டா ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ பேசிக்காக வந்து ப்ரோடைப்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்